மீடியா நீங்க எல்லாரும் உள்ளூர் போய் படம் எடுக்க விரும்புறீங்களா? ஸ்ரீலங்கா போலீஸ் ஸ்ரீலங்கா போலீஸ் சொல்லினோம் நீதிமன்ற உத்தரவு வழிபாட்டுக்கு போராக்கள் மட்டும்தான் போகலாம் என்று சொல்ற இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் கொடுக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவு இந்த ஸ்ரீலங்கா நீதி இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஸ்ரீலங்கா இந்த இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உதாரணமா குருந்தூர் மலையில சட்டவிரோதமா அங்க இருந்த ஆதிசிவன் ஐயனார் சூலத்தை புடுங்கி எறிஞ்சிட்டு சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடு இரவா களவா சட்டவிரோதமா இந்த விகார படிப்புக்கு நான் காட்சி முடிக்கிறேன் கட்டி முடிச்சவன். அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறார் யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார். ஆனால் 1948ஆம் ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடை உத்தரவுகளை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம். ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் ஈழத்தமிழர்களாக வேண்டி நிற்கின்றோம். நன்றி. எங்களின் சொந்தவன் வெளியேறு உடனே அகற்று தமிழர் தாயகம் வெளியேறு வடக்கம் கிழக்கம் ராணுவமே வெளியேறு ராணுவமே வெளியேறு ராணுவமே வெளியேறு ராணுவமே வெளியேறு உடனே அகற்று அப்படியே
நாங்கள் 90ஆம் ஆண்டு எங்களோட காணிகளை விட்டு வெளியேறி அல்லற்பட்டு அவதிப்பட்டு நிற்கின்றோம். எங்களுக்கு எங்களோட காணி தான் வேண்டும், மாறு காணி வேண்டாம், காசும் வேண்டாம். எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும். நாங்கள் கஷ்டப்பட்ட எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படாது. எங்களோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது. இப்போ பார்க்க வரும் மண் தான் இருந்தது. இப்போ எங்களை காணிகளை எல்லாம் மூடி மறைச்சு வேலி போட்டு வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு லட்ச உதவியும் இல்லை. நாங்கள் தனி மனிதர் தான். எங்களுக்கு எங்களோட காணி வேணும். மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. என்னென்றால் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு தான் தெரியும், மற்றவைக்கு தெரியாது. அரசன் இல்லாத இடத்துல நான் பெண்ணாக பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் ஒதுக்கி எல்லாம் செய்த நான். எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கணும். ஆனால் எங்களுக்கு எங்களோட காணி தான் வேணும், காசும் வேண்டாம், மாற்று காணியும் வேண்டாம். எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும். இந்த காணி எங்களுக்கு தேவையில்லை. பூர்வீகமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்து கொண்டு இந்த பகுதியிலே இரகசியமாக, அதிலும் தொற்று நோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும். அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்த விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால், யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள், ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரையை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம். ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி, அவருடைய சொந்த நிலம், அவர்கள் வாழுகின்ற நிலம். இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரையை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை. இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம். இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது 14 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை, காணிகளை 14 ஏக்கர் காணிகளை மீண்டும் கபலீகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம். ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும். அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது, சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது, மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும். அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும். இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும். கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன, தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும். ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம், சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியில் இரணமடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதனை விட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே 31 விகாரைகள் கட்டப்படுகிறது. இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி. இது தொடரும். அரசாங்கம் இதற்கான நீதியை, நியாயமான முடிவை முன்வர வேண்டும். வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற
சிங்கள அரசினுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும். நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் என்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம்.